வெல்கம் பேக் டு அனிதாஸ் கிச்சன் அண்ட் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து இப்போது நமக்கு லாக்டவுன் சண்டேனால சாட்டர்டேவே வாங்கி இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, உப்பு போட்டு நான் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் நார்மல் ஃப்ரிட்ஜில் தான். இப்போ நம்ம வந்து இதையே 2 டிஷ்ஷாக நம்ம பண்ணிடலாம். இதுவும் பாருங்கள் அதே தான். மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, உப்பு போட்டிருக்கேன். ஆனால் கூட இஞ்சி பூண்டு விழுது. வேறு எதுவுமே இது எல்லாமே ஒன்று தான். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் இது எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரே ரெசிப்பியில் நம்ம 3 டிஷ் எப்படி பண்ணலான்றதான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த டீப் ஃப்ரையில் மட்டும் இப்போ நான் வந்து வெறும் எலுமிச்சம்பழம் 1/2 பழம் நான் இதில் விடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கலாம். இப்போ நான் ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விடுறேன். ஆக்சுவலாக நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டால் கோழிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது காயட்டும். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் மிளகு. இப்போ தேவையான அளவு வெங்காயம், வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம டீப் ஃப்ரை சிக்கன் அதை நல்லா நம்ம வறுத்துடலாம். இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் நான் வந்து சின்ன இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சிருச்சு. ஒரு சிக்கனாக போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு போட்டிருக்கோம். இது ஃப்ரை ஆகட்டும். பார்த்து திருப்புங்க. ஏன்னா எனக்கே இப்போ கொஞ்சம் எண்ணெய் விழுந்துருக்கு விரல்ல. அதனால் போடும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போடுங்க. இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை பிரெட் க்ரம்ஸ், மைதா மாவோ இல்லை வந்து முட்டை எதுவுமே நான் போடலை. அப்படியே தான் வறுக்கிறேன். வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா அப்படி வறுவல் இது நல்லா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீடியம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள இந்த அடுப்பில் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம சிக்கன்லேயே எல்லா காரப்பொடியெலாம் போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டும், அவ்வளோதான். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸு நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. இப்போது நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விடுறேன். இது விட்டுட்டு நான் பக்கத்து அடுப்பில் இதை வச்சிடுறேன். இது நல்லா வந்து அந்த மசாலா இறங்கட்டும். இப்போ 3வது ஐட்டம் செய்ய போகிறோம். இதில் வந்து என்னென்னா, நம்ம வறுத்த யூஸ் பண்ணோம் பாருங்கள், அந்த எண்ணெயே கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கேப்சிகமும் வெங்காயமும் கலந்து ஆனியனுக்கு கேப்சிகமுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் போடுறேன். பாருங்கள், நல்லா வெங்காயமும் கேப்சிகமும் வதங்கிட்டு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, அந்த குழம்புல இருக்கிற கறி எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணும். பட் குழம்பு ரொம்ப எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கோழிலேருந்து எடுத்து இந்த கறியை நல்லா சுக்காவாக வறுக்க போகிறேன். இன்னொரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது. நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. அதே போல் கரம் மசாலா கூட நான் மேரினேட் பண்ணும் போதே போட்டது தான். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து தான் எடுத்து நம்ம வறுக்கிறோம். குழம்பு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வறுவல் மட்டும்தான்.
முன்ன நாள் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 கிலோ சிக்கன் இருக்கும். அதில் வந்து நான் காரப்பொடி, தனியா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலா மட்டும் தான் கலந்து வச்சேன். பட் நம்ம இந்த கோழி ஃப்ரைக்கு மட்டும், சிக்கன் ஃப்ரைக்கு மட்டும் நான் இஞ்சி பூண்டு அப்போ ஆட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரே மசாலா வச்சு நான் 3 விதமான டிஷ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.